என்னத்தை தின்றுட்டு இருக்க? சம்சா. அப்போ காலையில் எங்கே கொடுத்தது இப்போ திங்கலாமா? இந்த அடுப்பில் சமைச்சு மீன் குழம்பு சமைச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? எப்படி 2 வாரம் இருக்குண்ணா? 2 வாரம் ரொம்ப ரொம்ப இருக்குது. அதெல்லாம் சர்வசாதாரணம் இருக்குண்ணா. 2 வாரமா? 2 வாரங்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் மீன் குழம்பு. ஆனால் பாருங்க 2 வாரமே வீட்டில் மீனே இல்லைன்னா நினச்சி பாருங்க. என்ன சரிங்க அப்பா. இன்னைக்கு தான் நேரத்தான் மீன். அது எடுத்துருவோம். சிக்கன் அப்பப்போ நான் மட்டன் எடுப்போம். ஃபிஷ்ஷு வரவே இல்லை. போட்டில் வரவே இல்லை. போட்டில் வரவே இல்லை. போட்டில் வந்துச்சு. இன்றைக்கி வந்துச்சு மீன். நேற்று வந்துச்சு. நான் வெளியே போயிடுறான்ல, அதனால மீன் எடுக்க முடியல. அதனால எங்களுக்கு எடுத்துடல. அப்படின்னு கிடையாது. இன்னொன்று என்னன்னா, நான் பார்சல் போட போயிடுவேன். சமையலே பண்ணலை. எங்கள் அத்தை வீட்லேயே சாப்பிட்டு வந்துடுவேன். அதேதான். சரி, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகிற? இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு. அது எவ்வளோன்ட்டு வந்துருக்கு பாருங்க. இப்போ எவ்வளோ உண்டா? இது எங்கள் அம்மாட்ட நான் ஆட்டே போட்டுட்டு வந்தது தெரியுமில்ல. வாங்கி வச்சு தூக்கிட்டு வந்துருக்கு. ஆமாம். இரால் இதை வச்சு நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கனவாக இருந்துச்சுல்ல, பீக்கங்காய் போட்டு. ஆமாண்ணா. புதுசாக வெட்டிட்டேன். புதுசம் பெருசு பெருசாக தானே போடுவாங்க. புதுசாக போட மாட்டாங்க. வச்சது இல்லையே. வச்சதே இல்லாமல் தெரியாம அதனால நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். எங்கள் அம்மா பீக்கங்காய் போட்டு வைக்கும்ப வச்சுதான்னு சொன்னேன். எப்படி வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பொடிசாக கூட்டு போய் வெட்டிட்டேன் பாருங்க. சரி, ராளாக விரைவி தின்றுவாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. எங்கள் அம்மா நல்லா இருக்கு. அந்த பீக்கங்காய் போட்டு இப்போ ராளை திங்கும்போது வந்து செம்மையாக இருக்கும். கனவா கிடக்கு. கனவா கிடக்கு. மண்டை பிடிக்காது. மண்டையை தூர தான் போடணும். பீஸ் மட்டும் போட்டு கனவா கிரேவி அவங்களுக்கு மகாராணிக்கு. இறால்கள் மண்ணு சட்டியில் வைக்க போகிறேன்னாருண்ணா. ஆமாம், திண்டுக்கிட்டே தான் இருக்கா பார்த்தீங்களா. பசிக்கும்ல எங்களுக்கும். இதில் பட்டை கிராம்பு கறி குழம்பு மாதிரி தானே வேணும் உனக்கு. ஆமாம், நான் எப்பவும் வைக்கிற ஸ்டைலில் வைக்கேன். அதில் பீக்கங்காய் தூக்கி போட்டுருவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. முடிஞ்சு போச்சு. அப்பா சுட்டுட்டு சட்டி நான் சுட்டுட்டுன்னு முன்னாடி சொல்லணும்ல. சுட்டி சட்டின்னு. சரி, சுட்டுட்டு சொல்லிட்டேன். இது தண்ணி கொதிச்சுட்டு வரேன். அரிசி போட்டு வரேன். என்ன பது? கடலை நல்லெண்ணெய் கொஞ்சம். அடுத்தது பொரியட்டும். காலையிலே இந்த வேலை பார்க்கணுன்ட்டு ஆரம்பிச்சோன்னவே காலையில். ஆமாம், அதுக்குள்ள கடற்கரைக்கு மீன் வந்துட்டுன்னு ஓடிட்டப்ப ஆள் எடுத்தாச்சு. இன்னைக்கு மீன் வந்துச்சு, எடுத்தாச்சு. இன்னைக்கு ஒரு 1/2 டன் போல் இருக்கும். பாரு, பொரிச்சு சாப்பிடுவேன். புட்டு வச்சிடலாமா? ஆமாம், புட்டு வச்சிருப்பாரு. புட்டு வச்சு திம்போம். புட்டுனா தான் நிறைய தின்னாலும் திகட்டம் இருக்கும். ரசத்தை வச்சு புட்டு வச்சுட்டு நாளைக்கு மட்டன் வாங்கி மட்டன் சுக்கா வச்சுட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஈரல் வாங்கிடுவோம். ஈரல் போன வாரம் தானே வேணும் 1/2 கிலோ. மட்டன் வாங்காமல் ஈரல் மட்டும் வாங்கினேன். அப்படியா? மனசு கேட்க மாட்டேங்குது. மட்டன் தான் அந்த சுக்கா வைக்கிறது நல்லா இருக்குது. அந்த கருப்பு கலர் சுக்கா ஒரு நாள் அடித்தீங்க. திங்கிறது சூப்பராக இருக்குல்ல. கடுகு கிடையாது என்னதுக்கு. இப்போ நீங்கள் மிக்சட் கருவாடு குடிக்கீங்கல்ல? ஆமாம், எப்பவுமே உண்டா கொஞ்ச நாளா? கருவாடு நம்மளுக்கு எப்போல்லாம் கிடைக்க போகலாம். நெத்திலி கருவாடு தான் நிறைய பேர் கேட்காங்க. ஏன் வர மாட்டேங்குது? நெத்திலி வந்து பச்சையில் போகிறனால ரேட் அதிகமாக இருக்குது. பச்சையிலே ரேட் அதிகமாக. பச்சையில் விற்றுருவீங்களா? ஆமாம், காய போட முடியல. நெத்திலி கருவாடானா இதான் சீசன். நம்ம மலிவு ஆக கருவாடு போட்டுருவாங்க. இனிமேல் விலை கூடி, ஏலக்காய், சோம்பு. அதான் இனிமேயும் விலை கூடிரும்ப. இனிமேல் லாஞ்சி கட்டில் விழுந்துருமா? நெத்திலிக்கா? அது மேலே தானே வந்துடும். ஆச்சு தானே உங்களுக்கு கட்டில் விழுந்துடும். எப்பவுமே போட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தான் போட்டிருக்கோம். அள்ளி போட்டிருக்கோம். அள்ளிட்ட போச்சு. எப்படி பண்ணுற? மேலாக்கில் தானே இருக்கு. அம்மாடி முடிஞ்சுது. அப்புறமா ஏதாவது சமைக்க உதவிக்கிடும். இவளுக்கு இறால் குழம்பு பிடிக்காதும்பா, மீன் குழம்பு பிடிக்காதும்பா. ஆமாம், கிரேவினா பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு எல்லா குழம்பும் பிடிக்கும். எனக்கு என் பொண்ணுக்கு புளிக்குழம்புல தவிர. எனக்கு சிக்கன் மட்டன் பிடிக்கும் நல்லா. பாடி மீன் பிடிக்கும். மீன் குழம்பு தான் பிடிக்காது. என்னென்ன கதை சொல்கிறேன். பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போதும்ண்ணா. இது ரொம்ப அரைச்சிருக்க குழுக்குழுன்றது மாதிரி இருக்குது. தண்ணி கூட ஊற்றிருப்பேன். மற்றனால கட்டியாக வருமே. கரண்டிலேருந்து விழுகிறதுக்கே கஷ்டப்பட்டு விழுகும். இன்னொரு பாட்டில் முடிஞ்சு இன்னொரு பாட்டில் வேறு கிடக்கு மேலே தான். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம்.
இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒன்றுண்ணா இறாலை தூக்கி உள்ள இல்லை தக்காளி வெங்காயம் இது இறாலை தூக்கி போட்டுருவாங்க. எப்படி இவ்வளோ இறால் இருக்குல்ல அது? ஆமாம், இதில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு இவ்வளோ ஒன்றில் தெரியுது. ஐயோ ஐயோ போட்டுட்டு பீக்கங்காயும் போட்டுருவோம். இப்போவே போட்டுருவோம் பீக்கங்கா. பீக்கங்க போட்டு இறால் கூட்டம் வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே கட்டியாக கிரேவி வச்சா கரெக்டாக நல்லா தான் இருக்கும். அப்போ கட்டியாக வச்சுட்டு போட்டு இதையும் போட்டு கட்டியாக குழம்பு ஊற்றி தண்ணி இல்லாமல் இதுவும் தண்ணி விடும் இதுவும் தண்ணி விடும். அப்படியா? அப்போ விட்டுரு, இப்படியே எடுத்துரு, கட்டியாக வச்சுட்டா வச்சிரு, தயிர் ஊற்றி திண்டுக்கிறோம். கிரேவியே விரவி சாப்பிட்றலாம், அவ்வளோதானே. மறுபடியும் என்ன வேறு என்ன இன்னும் கனவா கிரேவி வேறு இருக்குது. என்ன பண்ணலாம்? அதே பண்ணு. வத்தப்பொடி போட்டுக்கிறாங்க கொஞ்சம் காரத்துக்கு. போமா? தெரியாதே, எனக்கெலாம் தெரியாதுமா அதை பற்றிலாம். ஒரு மசாலா பொடி அரைக்கணும். கலியாட்டா? அவ்வளோதான், இது மட்டும்தான் இருக்கு. கொஞ்சமாக மசாலா பொடி போட்டால் வேணா போட்டுப்போம். இதையும் போட்டுக்கலாம். பொடிசாக வெட்டிட்டேன். ஆனால் பெருசு பெருசாக தான் போடணும், பெருசாலாம் போடக்கூடாது. பெருசாக இருந்தால் எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம்ல, இதுன்னா தின்றலாம். என்ன சாக்கலான்னு சொல்கிற பாருங்கள பொடிசாக வெட்டினதுக்கு. தண்ணி எவ்வளோ விடுதுன்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி வைப்போம்னா. இது தண்ணி விடுமா போங்க? ஆமாம், ரெண்டுலேயும் தண்ணி இருக்கும். மசாலா பொடி போதுமா? இன்னும் கொஞ்சம் போடட்டா? மற்றபடி வந்து ஏற்றிக்கோ. கரம் மசாலா உரைக்கும். கரம் மசாலா பொடிலாம் போடலையா? அது வந்து கிரேவிக்குள்ள, இது குழம்பு மசாலா தானே. பட்டை கிராம்பெலாம் போட்டேன்ல, கொஞ்சோளை போட்டுக்கிறேனே. கொஞ்சோளை தேங்காய் அரைச்சி ஊற்றி லைட்டாக சிம்மில் வச்சு மூடி வச்சிரும். உப்பு போட்டேன்னா? இல்லை, வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு போட்டேன். அது போடலையா? உனக்கு தானமா தெரியும், மாஸ்டர் செஃப்பு. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. ஓகே ஓகே. எத்தனை பேர் பீக்கங்காய் போட்டு இறால் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். என்ன? எஸ், நான் வைக்கிறது கரெக்டானு சொல்லுங்கள். எங்கள் அம்மா வைக்கும், நான் சொல்லிட்டேன். முதக்க நீங்கள் தானா? நான் இதான் ஃபஸ்ட் டைம் வைக்கேன். இது எனக்கு நான் கிண்டி விடலையே. இப்போ நல்லா கொதிச்சுட்டா இப்போ இதில் தேங்காய் ஊற்றிடும். நல்லா கட்டியா குழுக்குழுண்டு ஒரு தருணா அது. குழுகுழுமா தனியாகணுமா? குழுக்குழு தானே. ஆனால் அதுக்கு மாற்றாத அது வந்துட்டுனா அதான் நம்ம நினச்சா அதுவும் நடக்கும். தேங்காய் ஊற்றாமலும் இப்படி சாப்பிட்டுக்கலாம். சரி, நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ருசி ஆட் பண்ணுறீங்கண்ணா. இது கொஞ்சம் தான் மறுபடியும் இறக்க வேண்டியது தானே. அவ்வளோதான். தாளிக்கிறதுலாம் கடுகு போட்டேன்ல, அவ்வளோதானே. அவ்வளோதான், முடிஞ்சது. மல்லி இலையை தூவி இறக்க வேண்டியதா. நீங்கள் சாப்பிட ரெடி. நான் அதுக்குள்ளே இங்கிட்டு கனவா எங்களுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர், நன்றி. அதுக்கு சோறு ரெடி ஆகணும்ல தாயே? ஆமாம், இன்னும் சோறே ரெடி ஆகலை. ஏன் இந்த கையும் எப்படி இருக்குது? கையில் இருக்குல்ல. தண்ணி ஊற்றவா எப்படி இருக்கட்டுமா? இருக்கட்டும், எப்படியே ரெண்டு. சரி, போய்கிட்டோம். ஒரு ஆள் குழம்பு ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் கனவா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஓ, செம்மையாக இருக்குது வாசம். எவ்வளோ கட்டியாக இருக்குது. பீக்கங்காய் போட்டதே கண்ணு காணம்ப. கட்டியில் சென்னல இருக்கிற இடையாக தெரியாமல் கடந்தால் தான் அள்ளி தின்றலாம் பேசாமல். நல்லா சமாளிக்காமா. இது வந்து கனவாய். கனவாக்கு கனவா இப்போ தான் வெட்டி கழுவி எடுத்து வச்சுட்டு தண்ணி அரைச்சாச்சு. இது அப்படி போட வேண்டியதான். விசில் வைப்பி அதுக்கு? ஆமாம், குக்கரில் தான் நல்லா வேகும். எத்தனை விசில் வைப்பேன்? ரொம்ப பேர் கனவாய்க்கு விசில் வைக்க தெரியல. 5 விசில் 6 விசில் 7 விசில்னாலும் வைக்கலாம். அப்படியா? வச்சுட்டு திறந்து அது தண்ணியை ஃபுல்லாக வற்ற விட்டுருவோம் அப்படியே. அவ்வளோதான். சரி, இனிமேல் சாப்பிட உட்காந்துரும். அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு. கனவா வேணும்ல. அமைச்சு பீக்கங்காய் போட்ட இறால் குழம்பு, கனவா கிரேவி பாருங்க பாருங்க. பீக்கங்காய் எங்கே போச்சு? கண்ணிலே காணுங்க பீக்கங்காய். அப்பா, இறால் குழம்புலாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்க. எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க, வேறு மாதிரி. அப்பா, இறால் குழம்பு பீக்கங்காய் போட்டு வச்சா தாங்க சூப்பராக இருக்கும்.
செம்மையாக இருக்கு. பாப்பா சாப்பிட்டியா பாப்பா நீ? அவதான் முதல் சாப்பிட்டுருக்கா. ம் உரப்பெலாம் இல்லை. பீக்கங்காய் மட்டும் தனியாக கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. எடுத்து கடிச்சுக்கிடுவீங்க. கடிச்சு சாப்பிடும் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த பெருசு பெருசாக போட்டுருவேன். அடுத்த ஒரு பீக்கங்காய் போட்டு இறால் கூட்டிக்கும் சூப்பராக இருக்கும். பாதி தட்டை காலி பண்ணிட்டேன். இருந்தாலும் கனவா எடுக்கல பார்த்தீங்களா? கனவா கிரேவி. ஆ செம்மையாக இருக்கு. இறால் குழம்பு கனவா கிரேவி நல்லா இருக்கு. 2 மணி ஆயிடுச்சு வைத்தியம் சாப்பிட. அவ்வளோ வெங்காயம் தான். இறால் நடுவில் வச்சுட்டு நீங்களும் இப்படி பீக்கங்காய் போட்டு வச்சு வீட்டில் வச்சு சாப்பிட்டு வருங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.